அருகே நென்மேனி பாம்பாறு தற்காலிக பாலம் உடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள நெம்மேனியில் பாம்பாற்றில் புதிய பாலம் 6 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது. இதன் அருகே தற்காலிக தும்பு பாலம் அமைக்கப்பட்டு புதுவயல் கிராமத்திலிருந்து தேவக்கோட்டை செல்லும் வழியில் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயனடைந்து வந்தனர். இந்த நிலையில் தொடர்மழை காரணமாக இந்த தற்காலிக பாலம் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் விவசாய விளைநிலங்களில் ஆற்று நீர் புகுந்து பயிர்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் நீண்ட தூரம் சுற்றி செல்லும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் தற்காலிக பாலத்தை சீர் செய்து தர வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஓடுபாலத்தை வந்து தண்ணி தாங்க வேண்டும். இந்த பாலத்தோட மதிப்பு 6 கோடி 10 லட்சம் ரூபா. புதுசாக பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பாலத்துக்காக வந்து இது டைவர்ஸ் மாற்று பாதையாக தற்காலிக பாதையில் போட்டுனா பாதையில் வந்து தூம்புதெல்லாம் போட்டுருக்கு. இப்போ பெருசாக மழை பெஞ்சு போட்டு வெள்ளம் வந்ததுனால இந்த போட்டுள்ள தற்காலிக பாலம் இந்த தூம்பு பாலம் உடஞ்சி போயிடுச்சு. உடஞ்சி போனதுனால புதுவயல் தேவோட்ட ரோடு இந்த ரோட்டில் போகக்கூடிய பஸ்ஸு வண்டி எதுவுமே அதில் போக முடியல. ரோடு துண்டிச்சதுனால பிள்ளைங்கள்லேருந்து நேரத்துலேருந்து ஃபுல்லாக வேலை பார்த்து நிற்கலை. இப்போ வழிகொண்டு போகிற பிள்ளைங்க எல்லாருமே தவிர்க்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-200 கிராம பொதுமக்கள் வந்து இதில் போக முடியாமல் பாதிச்சு நிற்கிறாங்க. திருச்சி அருகே தொடர் மழையால் நிரம்பிய கரைக்கால் ஏரியை முசிறி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே அமைந்துள்ள கரைக்கால் ஏரி தொடர் மழையால் நிரம்பியது. ஏரி முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் வழிந்து ஓடும் தண்ணீரை முசிறி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பாசன வாய்க்கால்கள் நீர்வரத்து சரியாக உள்ளதா என்பதையும் தண்ணீர் அடுத்த ஏரிக்கு செல்லும் வகையில் அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்தி பணியாற்றுமாறு கேட்டுக் கொண்டார். அப்போது கரைக்காலி வாய்க்கால் ஓரத்தில் குடியிருந்து தண்ணீர் புகுந்து பாதிப்படைந்த விவசாய குடும்பத்திற்கு 5000 நிவாரணம் வழங்கியதோடு வருவாய்த்துறை அலுவலர்கள் நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உதவி செய்யுமாறு அறிவுறுத்தினார். காஞ்சிபுரம் அருகே மழலையர் பள்ளிக்கு செல்ல மறுக்கும் பழங்குடியினர் பிள்ளைகள் பெற்றோர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் அருகே உள்ள ஆர்ப்பாக்கம் ஊராட்சி ஆழ்வார்பேட்டை பகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் குடும்பத்தோடு வசித்து வருகின்றனர். இவர்களது பிள்ளைகள் மழலையர் கல்வி கற்க குறைந்தபட்சம் 1 கிலோமீட்டர், தொடக்கப்பள்ளி கற்க 2 கிலோமீட்டர் செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. இதனால் தங்களது பிள்ளைகளை தனியாக அனுப்ப அச்சப்படும் பெற்றோர்கள் கல்வி கற்க அனுப்ப மறுப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் கல்வி மற்றும் அதன் மூலம் பெறப்படும் சலுகைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அப்பகுதி குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. காட்பாடி அருகே கழுஞ்சூர் ஏரியிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. அந்த வகையில் காட்பாடி அருகே சுமார் 80 ஏக்கர் பரப்பளவில் உள்ள கழுஞ்சூர் ஏரி முழுவதுமாக நிரம்பி தற்போது 70 கன அடி நீர் உபரி நீராக வெளியேறிக் கொண்டிருக்கிறது. மேலும் பாரதி நகர், பிஜி ராவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தண்ணீர் வீடுகள் முழுவதும் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர்வளத்துறையினர் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஏரியிலிருந்து வரும் உபரி நீர் அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சிதம்பராபுரம் கிராமத்தில் காற்றாற்று வெள்ளம் புகுந்ததால் 5க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள சிதம்பராபுரம் கிராமத்தில் கிழக்கு தெரு பகுதியில் காற்றாற்று வெள்ளம் புகுந்ததால் 5க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமடைந்தன. மேலும் வீட்டிற்குள் வைத்திருந்த ஆவணங்கள் மற்றும் பொருட்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் காற்றாற்று வெள்ளத்தின் வேகம் அதிகமாக இருந்ததால் சாலையின் அருகே இருந்த மின்சார கம்பத்தையும் முறித்து போட்டது. பின்னர் உடனடியாக வந்த மின்வாரிய ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்ததால் அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாமல் தவிர்க்கப்பட்டது. அது மட்டுமின்றி அப்பகுதியில் வசிக்கும் வேலுச்சாமி என்பவரது ஆடுகள் 20க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகள் காற்றாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது.
பாஜக யாரோடு உறவாக இருந்தாலும் நல்ல உறவாகத்தான் இருக்கும் என்றும் கள்ள உறவு என்பது பாஜகவுக்கு கிடையாது என்றும் பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கமலாலயத்தில் பெஞ்சல் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கிராம மக்களுக்கு பாஜக சார்பில் நிவாரணப் பொருட்கள் லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா, உத்தரப்பிரதேச மாநில சமூக நலத்துறை அமைச்சர் அசீம் அருண், புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம், பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் உள்ளிட்டோர் கொடியசைத்து அனுப்பி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா, பாஜக யாரோடு உறவாக இருந்தாலும் நல்ல உறவாகத்தான் இருக்கும், கள்ள உறவு என்பது பாஜகவுக்கு கிடையாது என்று அதிமுக பாஜக கள்ள உறவு என கூறிய அமைச்சர் நாசரின் கருத்துக்கு பதிலளித்து பேசினார். வந்தவாசி அருகே வெண்குன்றம் மலையில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி மலையேற பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வெண்குன்றம் கிராமத்தில் 1400 அடி உயர மலையில் தவளகிரீஸ்வரர் ஆலயம் உள்ளது. பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் திருவண்ணாமலையில் நடைபெறும் தீப திருவிழாவிற்கு அடுத்தபடியாக மலையில் மகா தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இதற்கிடையில் மலைக்கோவில் கட்டுமான பணி நடைபெற்று வருவதால் நிர்வாகம் சார்பாக பக்தர்கள் மலை மீது ஏற தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பு ஏற்கனவே செய்யப்பட்டிருந்த நிலையில் மலையேறும் பாதைகளை அடைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மலை மேல் உள்ள தவளகிரீஸ்வரர் ஆலயத்தில் பக்தர்களின் அரோகரா என்ற முழக்கத்துடன் தீபம் ஏற்றப்பட்டது. செஞ்சி அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியின் கரையில் உடைப்பு ஏற்பட்டு சுமார் 250 ஏக்கர் நெல் பயிர்கள் சேதமடைந்தன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த தாண்டவ சமுத்திரம் கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பொம்மேடு ஏரியில் கடந்த மழைக்கே ஏரியின் கரை உடைப்பு ஏற்பட்டு 100 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இந்நிலையில் பொதுப்பணித்துறையினர் கரை பகுதியை முறையாக சீரமைப்பு செய்யாததால் பொம்மேடு ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு சுமார் 250 ஏக்கர் பரப்பளவிற்கு நெற்பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பொதுப்பணித்துறையினர் முறையாக சீரமைக்காததால் இத்தகைய பாதிப்பு ஏற்பட்டதாகவும், எனவே தமிழ்நாடு அரசு இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தாண்டசமுத்திரம் கிராமத்தில் எங்களுடைய ஏரி 1ஆம் தேதி புயலில் உடைச்சி எங்கள் பயிரெலாம் சேதமாக்கிட்டு மறுபடியும் கட்டினாங்க. மறுபடியும் உடைச்சி சேதமாக்கிட்டு பூரா அறுவடைக்கு வர நேரம் ஒரு ஒரு இது கூட நாங்கள் எடுக்க முடியாது. அதனால எங்களுக்கு இந்த புயலுடைய பாதிப்பை நிவாரணம் பண்ணுற மாதிரி எங்களுக்கு உதவி பண்ணுமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு ஏக்கருக்கு 30-35 செலவு பண்ணியிருக்கிறோம். கவர்மெண்ட்டில் எங்களுக்கு 17,000 தான் இன்சூரன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. 17,000 எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. வச்ச விவசாயி எல்லாருமே ஒரு 200 விவசாயி கெட்டுட்டாங்க. அதனால் பாதிப்பு எல்லாருக்குமே நிறைய பாதிப்பு ஆகிப்போச்சு. தென் மாவட்டங்களில் கொடுத்தது போல ஒரு ரேஷன் அட்டைக்கு நிவாரண நிதி ரூபாய் 6,000 கொடுக்க வேண்டும் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் பாமக கட்சி சார்பில் திருவண்ணாமலையில் நடைபெற உள்ள உழவர் பேரியக்க மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தென் மாவட்டங்களில் வெள்ள நிவாரண நிதியாக ஒரு ரேஷன் கார்டுக்கு 6,000 கொடுத்தது போல வட மாவட்டங்களிலும் கொடுக்க வேண்டும் என்றும், வெள்ள நிவாரண நிதியாக விவசாயிகளுக்கு வழங்கிய 17,000 போதாது, நெற்பயிருக்கு குறைந்தது ஏக்கருக்கு 50,000 வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.